ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்விடி ஃபேமிலி. இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற இந்த ஷார்ட் ஃபிலிமோட பேர் ஸ்டெப் மம். இதோட லிங்க்கை என்னால் ப்ரொவைட் பண்ண முடியாது, யூடியூப் அதுக்கு அலோவ் பண்ணாது. அதை புரிஞ்சுக்கிட்ட நண்பர்களுக்கு மிக்க நன்றி. சரி, இப்போ இந்த ஷார்ட் ஃபிலிமை பார்க்க ஆரம்பிங்க. ஆரம்பத்திலே நம்ம ஹீரோயின் ராணியை காமிக்கிறாங்க. அவங்களுக்கு 7 வயசில் ஒரு பையன் இருக்கான். காலையில் அவனை ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்புகிறான். இதோ பாடுறா, நேற்றும் பிரின்ஸ்பால் எனக்கு ஃபோன் பண்ணி உன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. தயவு செய்து யார் கூட சண்டைக்கு போகாத, அமைதியாக இருக்க பழகுடா, திரும்பவும் அவர் எனக்கு ஃபோன் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி வச்சுக்காதடா அப்படின்னு பையனுக்கு அறிவுரை சொல்லி அவனுக்கு ஒரு முத்தத்தை கொடுத்து அனுப்பிச்சி வைக்கிறாங்க. பையன் இந்த பக்கம் போகிறான். இந்த பக்கமாக விஜய் உள்ளே வர்றான். விஜய் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ராணியோட புருஷன் இருக்கார் இல்லையா, சோனு, அவரோட முதல் தாரத்து பையன். அவரோட முதல் மனைவி இறந்து போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் ராணி அவர் கல்யாணம் பண்ணியிருப்பார். அந்த முதல் மனைவிக்கு பிறந்தவன் தான் இந்த பையன் விஜய். அவனுக்கு ஒரு 19-20 வயசு இருக்கலாம். விஜய் அப்படின்னு சொல்லி அவனை கட்டி தழுவிக்கிறா. எவ்வளோ வருஷாச்சு நீ போய், வா வா உள்ள வா அப்படின்னு அவனை உள்ளே கூட்டிகிட்டு போய் உட்கார வைக்கிறா. பாரு, 7 வருஷத்துக்கு முன்னாடி நீ போகும்போது இந்த வீடு எப்படி இருந்துச்சோ அதே போல் வச்சிருக்கனா அப்படின்னு ராணி கேட்கவும், ஆமாம் ராணி, நான் போகும்போது இந்த வீடு எவ்வளோ சுத்தமாக இருந்துச்சோ இப்போவும் அதே மாதிரி மெயின்டைன் பண்ணுற அப்படின்னு அவன் சித்தியை பாராட்டுறான். இவன் ராணியை சித்தின்னு கூப்பிட மாட்டான், பேர் சொல்லி ராணின்னு தான் கூப்பிடுவான். நீயும் தான் சின்ன பையனாக இருக்கும்போது ஸ்டடீஸ்க்காக அப்ராட் போனேன், இன்னைக்கு பாரு எவ்வளோ பெரிய பையனாக வளர்ந்துட்ட. ஆமாம், ஏன் லேட்டு, டிராஃபிக்கா அப்படின்னு ராணி கேட்குறா. ஆமாம் ராணி, நம்ம ஊர் முன்ன மாதிரி இல்லை, நடக்கிறதுக்கு கூட வழி இல்லாமல் ரோடெல்லாம் டிராஃபிக்கில் நிரம்பி வழியுது அப்படின்னு சொல்லவும், சரி என்ன சாப்பிட்ற, நான் உனக்காக ஸ்பெஷலாக சமைக்க போகிறேன் அப்படின்னு ராணி சொல்லவும், உன் கைப்பக்குவம் தெரிஞ்சது தானே ராணி, என்ன சமைக்கிறியோ சமைச்சு வை, நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ தான் அங்கே ஹாலில் இருக்கிற அவங்க அம்மா ஃபோட்டோவை பார்த்தோன்னே அவன் முகம் மாறுது. எங்கள் அம்மாவோட பிரிவே தெரியாமல் என்னை நல்லா பார்த்துக்கிட்ட ராணி, அதுக்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லவும், இதுக்கெல்லாம் எதுக்கு விஜய் தேங்க்ஸு, சரி சொல்லு, உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸை பற்றி சொல்லு அப்படின்னு சொல்லவும், எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எதுவும் இல்லை ராணி அப்படிங்கிறா. டே விஜய், பொய் சொல்லாத, இவ்வளோ ஸ்மார்ட்டாக இருக்க, பொண்ணுங்கள்லாம் உன் மேலே தானாக வந்து விழுந்திருக்குமே, ஒரு கேர்ள் ஃப்ரெண்டும் கூட இல்லைன்னு சொல்கிற அப்படின்னு நம்பாமல் ராணி கேட்க, எல்லாம் உனக்கு பண்ண சத்தியத்தால் ஞாபகம் இருக்கா, நான் வெளிநாட்டுக்கு படிக்க கிளம்பும்போது நீ என்கிட்ட ஒரு ப்ராமிஸ் வாங்கினியே, என் கவனம் முழுக்க படிப்பில் தான் இருக்கணும் அப்படின்னு, அந்த சத்தியத்தை மீறக்கூடாதுன்னு தான் இது வரைக்கும் நான் எந்த அஃபேர்லையும் மாட்டிக்கல, இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லவும், விஜயை நினச்சி ராணிக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அன்னைக்கு நைட்டு விஜய் அவன் தம்பி கூட, அதாவது ராணியோட பையன் கூட பெட்ரூமில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறான். அந்த சமயத்தில் தான் அந்த பையன் தண்ணி கேட்குறான். இரு நான் கொண்டு வரேன் அப்படின்னு விஜய் எந்திரிச்சு போக, தண்ணி வேண்டாண்ணா, ஜூஸ் கொண்டு வா அப்படின்னு சொல்கிறான். சரிடா அப்படின்னு சொல்லிட்டு சமையல் ரூமுக்கு வர்றான். அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த வேக்யூம் மாதிரி ஒன்று இருக்கு இல்லையா, அந்த வேக்யூம் அந்த சிங்கில் போய் நல்லா டைட்டாக மாட்டிக்கிச்சு. அதை இழுக்கிறதுக்காக ராணி ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிட்டு இருக்கா போல இருக்கு. எவ்வளவு ஃபோர்ஸ் கொடுத்தும் அதை எடுக்க முடியல. தண்ணி எடுக்க வந்த விஜய் அதை பார்த்துட்டு, என்ன பண்ணுற ராணின்னு கேட்குறான். இந்த வேக்யூம் மாட்டிக்கிச்சு, அதை எடுக்கலான்னு ட்ரை பண்ணுறேன், எடுக்கவே முடிய மாட்டேங்குது அப்படின்னு அவன் சொல்லவும், தள்ளு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறான். இல்லைடா நான் பார்த்துக்கிறேன், நீ போய் படிக்கிற வேலையை பாரு அப்படின்னு சொல்லவும், தள்ளு ராணிமா நான் பார்க்குறேன், அவளை தள்ள சொல்லிட்டு அந்த வேக்யூமை பிடிச்சி இழுக்கிறான். அவனாலையும் அதை எடுக்க முடியல. இரு நான் ஒரு கை பிடிக்கிறேன், 2 பேரும் சேர்ந்து இழுத்தா ஈஸியாக வந்துடும் அப்படின்னு ராணி அவன் பக்கத்தில் வந்து அந்த வேக்யூமை அவ்வளோ சேர்ந்து இழுக்க ஆரம்பிக்கிறா. இவங்க 2 பேர் சேர்ந்து அது இழுக்கவும் அந்த வேக்யூம் சட்டுன்னு கைக்கு வந்துடுது. பேலன்ஸ் கிடைக்காம அப்படியே ராணி கீழே விழுக, அவன் மேலே விஜய் விழுகிறான். விழுந்ததை நினச்சி ராணியும் விஜயும் சிரிச்சிட்டு இருக்க, திடீர்னு ராணி அவன் சிரிப்பை நிறுத்துறா. அவன் முகம் சீரியஸ் ஆகுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, விஜயோட கை அவன் மார்பு மேலே இருக்கு. இதை உணர்ந்து தான் ராணியோட முகம் மாறி இருக்கு. இதை கவனிச்ச விஜயும் சட்டுன்னு கையை எடுத்துட்டு எந்திரிச்சுக்கிறான். விஜய்க்கு ரொம்ப தர்ம சங்கடமாக போகுது. சாரின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு எந்திரிச்சு வந்து ரூமில் உட்காந்துக்கிறான். அவன் தம்பி பார்த்தீங்கன்னா அங்கேயே படுத்து தூங்கிட்டான். அவனை தன்னோட பெட்ரூமுக்கு தூக்கிட்டு போகிறதுக்காக ராணி உள்ள வரா. விஜய் என்ன இருந்தாலும் அவளுக்கு மகன் முறைதான் ஆகணும். இப்படி 2 பேரும் ஒன்றா உளுந்து அவன் கை அவன் உடம்புல பட்டது ராணிக்கு பிடிக்கல. தர்ம சங்கடமாகவும் இருக்கு, ஒரு மாதிரி அன்ஈஸியாகவும் இருக்கு. ஆனால் அவன் நேரம் பாருங்க, தூங்கிட்டு இருந்த பையனை தூக்கிட்டு போகலான்னு அவனை தூக்க முற்படுறா. சட்டுன்னு அவளுக்கு கால் பிடிச்சிக்குது. கால் வலியில் அவள் தவிக்க, அதை பார்த்த விஜய், என்னாச்சு ராணி அப்படின்னு கேட்டுட்டு பக்கத்தில் வரான். முட்டி சுளுக்கிருச்சு போல இருக்குடா அப்படின்னு சொன்ன ராணியை கைத்தாங்களா பெட்டில் உட்கார வைக்கிறான். ஒரு நிமிஷம் இரு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அங்கேருந்து போக, இல்லை விஜய் பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறா. இல்லை ராணி வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருந்து ஐஸ் கட்டி எடுக்க போயிருக்கான். ராணி ஒரு மாதிரி அவஸ்தையாக ஃபீல் பண்ணுறா. ஐஸ் கட்டி எடுத்துகிட்டு வந்த விஜயும், எங்கே உன் முட்டியை காமி அப்படின்னு அவன் நைட்டியை முட்டிக்கு மேலே தூக்குறான். இல்லை விஜய் பரவாயில்ல நானே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்ல, நான் வச்சு விட்றான் ராணி அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஐஸ் கட்டி எடுத்து அவன் முட்டியில் தேய்க்க ஆரம்பிக்கிறான்.
முட்டியை தாண்டி அவள் தொட வரைக்கும் அந்த ஐஸ் கட்டியை தேய்க்கிறான். விடு விஜய், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவன் முடிஞ்ச வரைக்கும் அவனை தடுக்க பார்க்குறான். ஆனால் அவனும் அந்த வலி போகிற வரைக்கும் ஐஸ் கட்டியில் தேய்க்கிறான். முட்டிக்கு மேலே தொட பக்கத்தில் அந்த ஐஸ் கட்டி தேய்க்கவும் ராணி அப்படியே தன்னை மெய் மறந்து உட்கார்ந்துருக்கா. அவள் அதை ரசிக்கிறாளா இல்லை அவஸ்தையாக உணர்றாளா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் முகத்தில் ஒரு விதமான சேஞ்சஸை பார்க்க முடியுது. பார்த்தா ரசிக்கிற மாதிரி தான் தெரியுது. விஜயும் பார்த்தீங்கன்னா அவன் முகத்தை ஏக்கத்தோட பார்க்குறான். விட்டா அடுத்தது வேற மாதிரி ஏதாவது நடந்துரும் அப்படிங்கிறத உணர்ந்த ராணி, போதும் விஜய் அப்படின்னு சட்டுன்னு அங்கிருந்து எந்திரிச்சு அவன் ரூமுக்கு வந்துடுறா. விஜயும் சின்ன வயசு பையன் தானே, அவனுக்குள்ளேயும் ஒரு வித ரசாயன மாற்றத்தை அவன் உணர்றான். என்னதான் ராணி அவனுக்கு சித்தியா இருந்தாலும் அவள் ஒன்றும் அம்மா கிடையாதே. அதனால அவனுக்கு அவன் மேலே ஒரு விதமான ஈர்ப்பு ஏற்பட்டிருக்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ரூமுக்குள்ளே வந்த ராணி பலமாக யோசிக்கிறா. இன்னைக்கு நடந்தது எதுவுமே அவளுக்கு பிடிக்கல அப்படிங்கிறது மட்டும் நல்லா தெரியுது. பக்கத்தில் வச்சிருந்த தண்ணி எடுத்து குடிக்கிறா. அப்படியே தொம்முன்னு பெட்டில் படுக்கிறா. அவன் கூட கிச்சனில் உருண்டது, இப்போ அவன் ஐஸ் கட்டி ஒத்தனம் கொடுத்தது, இதெல்லாம் அவன் நினைவுக்கு வந்து வந்து போகுது. ராணிக்கும் சின்ன வயசு தான், பெருசாக ஒன்றும் வயசாயிரல. அவளுக்கும் கண்டிப்பாக உணர்ச்சிகள் இருக்கும். அப்படி அந்த உணர்ச்சியோட அவன் மனசு போராடுது. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவள் புருஷன் இவளை விட்டுட்டு வெளிநாட்டில் வேலை செய்கிறது தான். ரொம்ப தவிப்பாக அந்த ரூமுக்குள்ளேயே நடக்க ஆரம்பிக்கிறா. மீண்டும் மீண்டும் அந்த காட்சிகளே அவளுக்கு நினைவுக்கு வர சட்டுன்னு ஃபோன் எடுத்து அமெரிக்காவில் இருக்கிற அவள் புருஷனுக்கு ஃபோன் பண்ணுறா. அவனா அங்கே பதறி போகிறான். என்னாச்சு ராணி, என்ன திடீர்னு இந்நேரத்துக்கு ஃபோன் பண்ணுற அப்படின்னு கேட்கவும், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைங்க, உங்கள் கூட பேசணும் போல் இருந்துச்சு, அதுதான் ஃபோன் பண்ணேன் அப்படின்னு சொல்லவும், அவ்வளோதானே வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு பதறான். என் உடம்புக்கெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, மனசுக்கு தான் அப்படின்னு ஏதோ சொல்ல வந்தவோ சட்டுன்னு நிறுத்தவும், என்னாச்சு உன் மனசுக்கு அப்படின்னு அவன் கேட்குறான். அதை விடுங்க, நீங்கள் எப்போ இந்தியா வரீங்க அப்படின்னு கேட்கவும், என்ன ராணி, நான் என்ன பிக்னிக்காக வந்திருக்கேன், நான் இங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கேம்மா, அதுவும் ஒரு கம்பெனியில் முக்கியமான பொறுப்பில் இருக்கிறவன் நான், திடீர்னு வாங்கன்னு கூப்பிட்டா நான் எப்படி வர முடியும் அப்படின்னு அவன் கேட்குறான். உனக்கு இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லவும், எனக்கு பிரச்சனையெல்லாம் ஒன்றும் இல்லை சோனு, உன்னை பார்க்கணும் போல இருக்கு, நீ என் பக்கத்தில் இப்போ இருக்கணும் போல இருக்கு, நீ எனக்கு வேணும் சோனு, என்னை புரிஞ்சுக்கோ அப்படின்னு மறைமுகமாக அவனோட துணை இவளுக்கு வேணுங்கிறத அவனுக்கு புரிய வைக்க பார்க்குறா. ஆனால் அவன் பார்த்தீங்கன்னா இவகிட்ட 4 வார்த்தை பேசுறதுக்குள்ள அங்கே யாரோ ஒருத்தர் அவங்ககிட்ட வந்து பேசிகிட்டே இருக்காங்க. இவனும் இவளை ஹோல்டரில் போட்டு அவங்கக்கிட்ட பேசுறது, திருப்பியும் மனைவி கிட்ட பேசுறதுன்னு இவன் ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்காமையே அவன் நடந்துட்டு இருக்கான். ராணிக்கா பயங்கர கோபம் வருது. உனக்கு எதுக்கு 2வது கல்யாணம் சோனு? கல்யாணமாகி இந்த 8 வருஷத்தில் நீ 8 மாதம் கூட என் கூட இருந்ததில்ல. வந்த ஒரு குழந்தைய கொடுத்த, அங்கே போயிட்ட. நான் உன் கூட வந்து தங்குறேன்னு சொன்னால் அது செட் ஆகாதுங்கிற, இந்தியாவுக்கும் நீ வரமாட்டேங்கிற, எனக்கு உன்னோட அருகாமை வேணும் சோனு, புரியுதா உனக்கு அப்படின்னு கேட்கவும், அந்த கோளாறு பிடிச்ச மண்டையனுக்கு அது புரியுற மாதிரி தெரியல. என்ன நீ பட்டிக்காட்டு பொண்ணு மாதிரி பேசுகிற, படித்த பொண்ணு மாதிரி பேசு ராணி, நான் கல்யாணம் பண்ணும்போது என்னோட வேலையை பற்றியெல்லாம் சொல்லி தானே கல்யாணம் பண்ணேன், இப்போ திடீர்னு நீ வான்னு கூப்பிட்டா என்னால் வர முடியுமா, நீயே சொல்லு, உனக்கு இருக்கிற மாதிரி தான் எனக்கும் இங்கே ஃபீலிங்ஸ் இருக்குது, அதை முதல்ல புரிஞ்சுக்கோ, ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு சட்டுன்னு ஃபோனை வச்சிட்றான். ராணிக்கு கோபமாக வருது, அழுகையாக வருது. ஆனால் எதையுமே காமிக்க முடியல. புருஷன் எங்கேயோ உட்காந்துட்டு ஃபோனில் சில நிமிஷங்கள் மட்டும்தான் இவ கூட பேசுறதுக்கே அவனுக்கு டைம் இருக்கு. அப்படிப்பட்டவங்கிட்ட எப்படி இவ உணர்ச்சிகளை கொட்ட முடியும் சொல்லுங்க? இவளுக்கும் உடல் தேவை இருக்கும். அவன் பாட்டுக்கு எங்கேயோ உட்காந்துட்டு இருந்தானா இவ தன்னோட ஆசைகளை எப்படி பூர்த்தி பண்ணுவா சொல்லுங்க? வழக்கமாக பல படத்தில் நம்ம பார்த்த மாதிரியே அப்படியே துணியோடையே போய் ஷவரை திருப்பி விட்டுட்டு பச்சை தண்ணியில் குளிக்க ஆரம்பிக்கிறா. அப்படியாவது தன் உணர்ச்சிகள் கட்டுப்படும் அப்படின்னு தான் அந்நேரத்துக்கு ராணி குளிக்கிறா. ஒன்னா இவ புருஷன் சோனு இவளை அவன் இருக்கிற இடத்துக்கு கூட்டு போயிருக்கணும், அல்லது அவன் இவ கூட இருக்கிற மாதிரி இங்கேயே ஒரு வேலையை பார்த்துருக்கணும். ரெண்டும் கேட்டானா கல்யாணம் பண்ணி பொண்டாட்டியை ஒரு பக்கம் விட்டுட்டு அவன் ஒரு பக்கம் உட்காந்துட்டு, இதுதான் பல பெண்கள் தவறு செய்யறதுக்கு ஆண்களே தூண்டுதலாக இருக்காங்க. மறுநாள் காலையில் ராணி காய்கறி வெட்டிட்டு இருக்கா. அந்த சமயத்தில் மாடியிலிருந்து விஜய் இறங்கி வரான். அவன் இறங்கி வரான் அப்படிங்கிறது அவளுக்கு தெரியுது. இருந்தாலும் அவனை நேருக்கு நேரு பார்க்கறக்கு விருப்பம் இல்லாமல் காய்கறி வெட்டிட்டு இருக்கா. அவனும் நின்று பார்க்குறான், சித்தி நம்மளை திரும்பி பார்ப்பான்னு. ஆனால் பிடிவாதத்துக்கு ராணி அவனை திரும்பி பார்க்கவே இல்லை. வெறுமனே கீழே பார்த்துட்டு இருக்கா ஒழிய அவனை திரும்பி பார்க்கறக்கு அவளுக்கு விருப்பம் இல்லை. சித்திக்கு நம்ம கூட பேசுறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட விஜய், அவன் ஆல்ரெடி பேக்கெல்லாம் பேக் பண்ணி தான் வந்திருக்கான். நேற்று நடந்தது அவன் மனசையும் பாதிச்சிருக்கும் போல இருக்கு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கும் ராணி எந்த பதிலும் சொல்லலை. நின்று பார்த்துட்டு மௌனமாக அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். அவனுக்கும் புரியுது நேற்று நடந்ததெல்லாம் சித்திக்கு பிடிக்கல அப்படின்னு. ஆனால் எதுவுமே பிளான் பண்ணி நடக்கலை, எதிர்பாராமல் நடந்தது. இப்போ அடுத்த சீனில் விஜயை காமிக்கிறாங்க. ஏதோ ஆன்லைனில் படிச்சுட்டு இருக்கான் போல இருக்கு.
அப்போ தான் அவனுக்கு ஃபோன் அடிக்குது. யாருன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காலேருந்து அவங்க அப்பா ஃபோன் பண்ணுறான். "எப்புட்றா இருக்க விஜய்?" அப்படின்னு அவங்க அப்பா கேட்கவும், "நான் நல்லா இருக்கேன்ப்பா. நீங்க எப்படி இருக்கீங்க?" அப்படின்னு விஜய் திருப்பி அப்பாவ கேட்குறான். "ஐ அம் ஃபைன். அம்மா எங்க இருக்க நீயி?" அப்படின்னு அப்பா கேட்கவும், "நான் என் ஃப்ரெண்டு வீட்ல இருக்கேன்ப்பா. குரூப் ஸ்டடிக்காக வந்தேன்" அப்படின்னு சொல்றான். "ஏன்டா ஊருக்கு போனேன், போய் நம்ம வீட்ல தங்காம உன் ஃப்ரெண்டு வீட்ல தங்குறேன்னு சொல்றியே, நீ உன் சித்திக்கு துணையா இருப்பேன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். பாரு அவ உடம்புக்கு முடியாம படுத்திருக்கா, நீ வேற எங்கேயோ இருக்க" அப்படின்னு சொல்லவும், "சித்திக்கு என்னாச்சுப்பா?" அப்படின்னு கேட்குறான். "அந்த கேள்வியை நான் உங்ககிட்ட கேட்கணும், நீ என்ன கேட்குறியா? போய் என்னன்னு பாருடா" அப்படின்னு சொல்லிட்டு அப்பா ஃபோனை வைக்க, அடுத்த சீன்லேயே விஜய் வீட்டுக்கு வந்து காலிங் பெல் அடிக்கிறான். ராணி தான் கதவை திறக்கிறான். "உடம்புக்கு என்னாச்சு ராணி?" அப்படின்னு கேட்கவும், "ஒன்றும் இல்லை, உடம்பு சரியில்லை, அவ்வளோதான்" அப்படிங்கிறா. "டாக்டர் என்ன சொல்கிறாரு?" அப்படின்னு அக்கறையாக விஜய் கேட்குறான். "அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சரியா போயிடுன்னு சொல்லிட்டாரு" அப்படின்னு அவன் முகத்தை பார்த்தும் கூட பதில் சொல்லாமல் அவன் கேட்குற கேள்விக்கு ஒரு வரியில தான் பதில் சொல்கிறா. ஏன்னா ராணியோட சூழ்நிலை அப்படி. இவன்கிட்ட சப்போஸ் சகஜமாக பேசி பழகுனா அது தப்பாக போய் முடிஞ்சிரும் அப்படிங்கிறதுக்காகத்தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக அவனை டீல் பண்ணுறா. ஏன்னா அவன் வயசு அப்படி, இவ சூழ்நிலை இப்படி. ரெண்டும் சேர்ந்து அங்கே தப்பு நடந்துடக்கூடாது இல்லையா? அதுக்காகத்தான் இவ்வளவு சேஃபு. அவனை உள்ள வான்னு கூட கூப்பிடாம இவ பாட்டுக்கு உள்ள வர, அவனும் வேண்டா வெறுப்பா வீட்டுக்குள்ள வர்றான். "டாக்டர் வேற ஏதாவது சொன்னாரா?" அப்படின்னு கேட்குறான். "அதெல்லாம் எதுவும் இல்லை" அப்படிங்கிறா. இப்போ வரைக்கும் அவன் முகத்தை அவ பார்க்கவே இல்லை. அவனுக்கு அந்த ஒரு வரிக்கு மேலே பதில் சொல்லவே இல்லை. ரெண்டு பேரும் ஒரு விதமான அவஸ்தையில் உட்காந்துருக்காங்க. அவங்களால பழையபடி சகஜமாக பேசிக்க முடியல. அன்னைக்கு நைட்டு வருது. விஜய் அங்கேயே தங்கிட்டான். வழக்கம் போல தம்பி அவன் பெட்டில் படுத்திருக்க, விஜய் ஆன்லைனில் ஏதோ படிச்சுட்டு இருக்கான் போல இருக்கு. அந்த சமயத்தில் தான் ராணியோட ரூம்ல இருந்து ஏதோ கண்ணாடி டம்ளர் விழுந்து நொறுங்குற சத்தம் கேட்க, அடிச்சு பிடிச்சி ஓடி வந்த விஜய் என்னாச்சுன்னு கேட்குறான். "ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை, தண்ணி குடிக்கிறதுக்கு டம்ளர் எடுத்தேன், அது கை ஸ்லிப்பாகி கீழே விழுந்துருச்சு" அப்படின்னு சொல்லவும், "சரி தள்ளு, அதை க்ளீன் பண்ணிடுறேன், காலை குத்திரும்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு குனிறான். அந்த சமயத்தில் விஜய் அப்படின்னு சொல்லி எந்திரிச்ச ராணி சட்டுன்னு அவனை கட்டி பிடிச்சிட்றா. அவனை இருக்க கட்டி பிடிக்க, இவனும் பதிலுக்கு ராணியை இருக்க கட்டி பிடிச்சிக்கிறான். அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள நடக்கக்கூடாத அந்த தவறு நடக்குது. இந்த தவறு நடந்துடக்கூடாது அப்படிங்கறதுக்கு தான் ராணி ரொம்ப கட்டுப்பாடோடு இருந்திருப்பா. ஆனால் பாருங்க, இந்த தனிமை, அவளோட உடல் தேவை ரெண்டும் சேர்ந்து அந்த கட்டுப்பாடுங்கிற சங்கிலியை உடச்செறிஞ்சிருச்சு. அவளால் முடியல. இதுக்கும் மேலேயும் தன்னோட உணர்வை கட்டுப்படுத்தி வைக்க முடியல. அதனால தான் இந்த செய்யக்கூடாத தவறை அவள் செஞ்சிட்டா. அவள் கூட உறவை முடிச்சுட்டு விஜய் அவன் ரூமுக்கு போயிட்டான். ராணி தனிமையில் அந்த பெட்டில் படுத்திருக்கா. அவன் முகத்தில் பாருங்க பலவிதமான ரியாக்ஷன். அவன் முகத்தில் அப்படி ஒரு ஆனந்தம், அப்படி ஒரு திருப்தி. அவள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தது விஜய் மூலமாக அவளுக்கு கிடைச்சிருச்சு. அதில் அவளுக்கு ரொம்ப திருப்தி. ஆனால் அவள் கண் ஓரத்தில் பாருங்க, திருப்தி இருக்கிற அதே முகத்தில் தான் கண்கள் ஓரத்தில் கண்ணீரும் வழியுது. இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டமே அப்படிங்கறக்காகத்தான் அவ கண்கள்லிருந்து வழியிற கண்ணீர் சொல்லுது. அரகுற துணியோட அப்படியே அந்த பெட்ல நிலகுத்தி போய் உட்கார்ந்துருக்கா. அந்த சமயத்தில் தான் அவள் ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வருது. மெசேஜ் பண்ணது யாரும் இல்லை, விஜய் தான். "சாரி, உங்களை நிரந்தரமாக நான் பிரிய போகிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிட்டு அந்த பையன் அங்கேருந்து கிளம்பி போயிட்டான். அந்த மெசேஜை வெறிச்சு பார்த்தபடி ராணி உட்கார்ந்துருக்கா. இதோட இந்த ஷார்ட் ஃபிலிம் முடியுது. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், ராணி பண்ணினது சரியா தவறா? நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் பட்டன் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி வித்தியாசமான படங்கள்லாம் நான் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.